நம்பரிங் அண்ட் சர்வீஸ் ஆஃப் தி சம்மன்ஸ் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். சாதாரணமா ஒரு கணவனோ மனைவியோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றத்தை அணுகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீதிமன்றத்துடைய ப்ரொசீஜர் தெரியாது. அவங்களுக்கு எப்படி எப்படி ஃபைல் பண்ணணும், எந்த மாதிரி ஃபைல் பண்ணா பிரச்சனை இல்லாம அந்த கேஸ் வந்து நம்பர் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம வந்து ஒரு பெட்டிஷனை வந்து ரெடி பண்றோம். அந்த பெட்டிஷனை ரெடி பண்ணோன்னா அந்த வழக்கை கொண்டு போய் நம்ம வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும். தாக்கல் பண்ணிட்டு பெட்டிஷனோட ப்ராசஸ் அப்ளிகேஷன் நம்ம வந்து அதோட ரெடி பண்ணி நம்ம தாக்கல் செய்யணும். பேட்டா கட்டணும். ப்ராசஸ் அப்ளிகேஷன்லாம் ஃபைல் பண்ணி பேட்டா கட்டணும்னா ஒரு எஸ்ஆர் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த எஸ்ஆர் நம்பரை வச்சுட்டு தான் நம்ம வந்து மெயின் கேஸ் நம்பராக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். சாதாரணமாக நம்ம வந்து ஒரு பெட்டிஷனை சரியா தாக்கல் பண்ணல, ஒரு உதாரணத்துக்கு கரெக்ட் ப்ரொவிஷன் ஆஃப் லால நம்ம தாக்கல் பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த பெட்டிஷன் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆயிடும். இப்ப கரெக்ட் ப்ரொவிஷன் ஆஃப் லா அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு ஒரு இந்துவும் மற்ற வேறொரு மதத்தவரும் திருமணம் செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய திருமணம் வந்து இந்து திருமண சட்டத்தில் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டின் கீழே தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து நம்ம இந்து திருமண சட்டத்தின் கீழே, நான் அது வந்து உதாரணமாக தான் சொல்றேன், இந்து திருமண சட்டத்தின் கீழே நம்ம ஃபைல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பெட்டிஷன் வந்து ரிட்டர்ன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் நம்ம கொடுத்தது வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அந்த ரிட்டர்னை நம்ம வந்து கம்ப்ளை பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா அதுல இருக்கிற தவறுகளை சரி செய்து நம்ம வந்து அதை திரும்பவும் ரீப்ரசன்ட் பண்ணணும். ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் கிளைண்ட் வரணும், ரீப்ரசன்ட் பண்றதுக்கும் கிளைண்ட் கண்டிப்பா வரணும். கிளைண்ட்னா டைரக்டா நம்ம கிளைண்ட்டை வச்சு நம்ம நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருந்தா கிளைண்ட் வருவாங்க. பவர் ஏஜென்ட்டை வச்சு தாக்கல் செஞ்சிருந்தோம்னா பவர் ஏஜென்ட் வரலாம். இதெல்லாம் சரியா இருந்தாதான் நமக்கு வந்து மெயின் ஓபி நம்பர் ஆகும். இதெல்லாம் சரியா இருந்தாதான் எதிர்மனுதாரருக்கு அந்த சம்மன் அந்த நோட்டீஸ் வந்து போய் சேரும். சப்போஸ் நம்ம ப்ராசஸ் அப்ளிகேஷன் தாக்கல் செய்யறோம் இல்லையா, அதுல வந்து சரியான விவரங்கள் சொல்லி அந்த ப்ராசஸ் அப்ளிகேஷன் தாக்கல் செய்யலைனாலோ இல்ல பேட்டா வந்து சரியான அளவு அமௌண்ட் அந்த கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் போட்டலைனாலோ கண்டிப்பா அது வந்து நம்மளோட ரிட்டர்ன் ஆயிடும்.